நம் ஜெபித்து ஆராதனை ஆரம்பிப்போம். எங்களை நேசிக்கிற பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலவேளைக்காய் ஸ்தோத்திரம். தடைகளை தகர்த்து போடுகிற கர்த்தர்களுக்கு முன்பாக செல்வதனால இந்த காலவேளை நாம் செய்ய ஆவிக்குரிய எல்லா தடைகளையும் ஆராதனை மூலமாய் கிரியை செய்த பொல்லாத சத்துருடைய கிரிகளை மாற்றக்கூடிய ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் வாரம் யார் வந்தாலும் வராமல் போனாலும் நீர் வந்து இந்த ஆராதனை ஆசிரியர் பாடல்கள் ஆண்டவரே துதி ஆராதனை ஞானிக்கிற வேத வசனங்கள் எல்லாவற்றையும் ஆசிரியத்தார். ஆண்டவரே சோதரையா ஜனங்களுடைய இறுதிகளை ஒருமுகப்படுத்தார். ஆண்டவரை நாங்கள் ஒருமித்து ஒரு நாமத்தை உபயோகப்படுத்த உதவி செய்யும். சகல வருஷத்துவனை ஆராதனை கற்று ஆசிரிக்கிறார்கள். மகிமையெல்லாம் கனமெல்லாம் துதியெல்லாம் புகழ்ச்சியெல்லாம் நாங்கள் உமக்கே சொல்லுகிறோம். ஆண்டோடைய நாம் மாத்திரம் பயப்பட நாங்கள் சிறுக நீர் பெருக உடைய கரங்களை புதுச்செவிக்கு இயேசுவின் நாமத்தில் செவங்களும் நல்ல பிதாவே, ஆமென். Praise the Lord. Hallelujah. தேவனை உயர்த்தி துதியுங்கள், அவர் நாமத்தை போற்றியே. தேவனை உயர்த்தி துதியுங்கள், தேவனிசையில் அதிசயம் என்று அதிசயம் என்று சொல்லி, தேவனிசையில் அதிசயம் என்று அதிசயம் என்று சொல்லி, தேவனை உயர்த்தி துதியுங்கள், அவர் நாமத்தை போற்றிய. தேவனை உயர்த்தி துதியுங்கள், கர்த்தரையே நம்பி சத்தியம் கை கொண்ட புத்தன ஜாதியே உட்பீரவே செய்யுங்கள். கர்த்தரையே சத்தியம் கை கொண்ட உத்தம ஜாதியே உட்பீரவே செய்யுங்கள். பக்தருக்கென்று பலத்த நகரம் பலத்த நகரம் உண்டு, பக்தருக்கென்று பலத்த நகரம் பலத்த நகரம் உண்டு. தேவனை உயர்த்தி துதியுங்கள், அவர் நாமத்தை போற்றிய. தேவனை உயர்த்தி துதியுங்கள், மறைவிடமும் உண்டு மன்னத்திற்கு குறை விசாரிக்கும் கோபத்தினாலே. மறைவிடமும் உண்டு மன்னத்திற்கு குறை விசாரிக்கும் கோபத்தினாலே. அறைக்குள் மறைந்து ஆனந்திக்கும் சபை ஆனந்திக்கும் சபையே, அறைக்குள் மறைந்து ஆனந்திக்கும் சபை ஆனந்திக்கும் சபையே. தேவனை உயர்த்தி துதியுங்கள், அவர் நாமத்தை தேவனை துதியுங்கள். சிறந்த விருந்தொன்று சீயோன் மலை மீது அருந்தையாகும் ஆயத்தமாக்குவார். சிறந்த விருந்தொன்று சீயோன் மலை மீது அருந்தையாகும் ஆயத்தமாக்குவார். இந்த கண்ணீரை துடைத்து கண்ணீரை துடைத்திடுவார். இந்த கண்ணீரை துடைத்து கண்ணீரை துடைத்திடுவார். தேவனை
அதிசயம் என்று சொல்லி தேவனை உயர்த்தி துதியுங்கள். அவர் நாமத்தை போற்றிய தேவனை உயர்த்தி துதியுங்கள். ஆமென். அடுத்த பாடலாக தேவன் வருகின்றார் வேகம் இறங்கி தேவ பர்வதம் தம் பாதம் பூமி அதனை நியாயம் தீர்த்திடுவார் என்ற நான் பாடலை பாடுவோம். தேவன் வருகிறார் வேகம் இறங்கி தேவ பர்வதம் தம் பாதம் பூமி இதனை நியாயம் தீர்த்திடுவார். பூலோக மக்களும் கண்டிடுவார். நியாயம் தீர்த்திடுவார். பூலோக மக்களும் கண்டிடுவார். இயேசு கிறிஸ்து வருகிறார். இந்த கடைசி காலத்திலே கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டே புலம்பிடுதே. கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டே புலம்பிடுதே. ஏதை விதைத்தாயோ அதை அறுப்பார். எல்லா அனுதிக்கும் கூலி பெறுவார். ஏதை விதைத்தாயோ அதை அறுப்பார். எல்லா அனுதி கூலி பெறுவார். கல்வாரி சிலுவை அண்டிடுவார். கர்த்தரை நம்பியே தப்பிடுவார். கல்வாரி சிலுவை அண்டிடுவார். கர்த்தரை நம்பியே தப்பிடுவார். இயேசு கிறிஸ்து வருகிறார். இந்த கடைசி காலத்திலே கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டே புலம்பிடுதே. கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டே புலம்பிடுதே. ஏழாம் தலைமுறை ஏதோ குறைத்த எல்லாம் நிறைவேறும் காலம் நெருங்க. ஏழாம் தலைமுறை ஏதோ நெருங்க. இயேசு கிறிஸ்துவின் சத்தியத்தை ஏற்க மறுத்தவர் நடுங்குவார். இயேசு கிறிஸ்துவின் சத்தியத்தை ஏற்க மறுத்தவர் நடுங்குவார். இயேசு கிறிஸ்து வருகின்றார். இந்த கடைசி காலத்திலே கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டே புலம்பிடுதே. கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டே புலம்பிடுதே. யுத்தம் தொடங்கும் முன் மத்திய வாதம் சுத்தரை அழைக்க கர்த்தரை வாரும்.
கத்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டே உணர்ந்திடுவே. கத்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டே உணர்ந்திடுவே. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நாம் யாவரும் சேர்ந்து கொஞ்ச நேரம் கர்த்தரை ஆராதிக்கும் போதும் எல்லா வாய்களையும் விரிவாய் திறந்து கர்த்தருடைய நன்மையை பெற்றுக்கொள்ளும்படியாக பரலோகத்தை நோக்கி பார்ப்போம். தாவீது ராஜா சொன்னபடி எனக்கு ஒத்தாசவும் பருவங்களுக்கு நேராக கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியை படைத்த கர்த்தரிடமிருந்து ஒத்தாசவை இந்த காணவில்லை. அபிஷேகத்தினால ஆமென். தேவனுடைய வல்லமையினாலே, தேவனுடைய கிருபையினாலே, தேவனுடைய வரங்களினாலே நிரப்பப்படும்படியாய் இந்த நாட்களுக்குரிய கிருபை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாய் எல்லா அந்தகார வல்லமைகள் ஆமென் பொறாமை நாவி எரிச்சலின் ஆவி ஹல்லேலூயா தேவ சபைக்கு விரோதமாய் சத்துரு கொண்டு வருகிற எல்லா தடைகளையும் கர்த்தர் மாற்றும்படியாய் தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொன்னீரே. இந்த காலைவரை நாங்கள் ருசி பார்க்கிறோம். பரிசுத்த நாளின் ஆராதனை வேளையிலும் உடைய பிரசன்னம் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உடைய மகிமை கடந்து வந்ததற்காக ஸ்தோத்திரம். என் நாமத்தினாலே 2 அல்லது 3 பேர்கள் கூடி நான் உங்கள் நடுவில் இருக்கிறேன்னு சொன்னீரே. சிறு மந்தையே பயப்படாதே என்று சொன்ன கர்த்தர் இந்த காலையில் சிறிய மந்தையை பெரிய மேய்ப்பனாக இயேசு மேய்த்துக் கொண்டிருக்கிறபடினால் நமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் உடைய மேய்ச்சலின் ஆடுகள். ஆண்டவரே, நீர் எங்கள் மேய்ப்பர். ஹல்லேலூயா. புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிறவர், அமர்ந்த தண்ணீரில் எங்களை கொண்டு போய் நடத்துகிறவர், மரண இருளின் பள்ளத்தாக்கில் நாங்கள் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படாமல் காக்கிறவர். இக்காலங்கள் உண்டாகிற கொடிய வைரஸினால வியாதினால ஜனங்கள் பயந்திருக்கிற காலத்துல நமக்கு விரோதமாய் ஒரு பாளையம் இறங்கினாலும் பொல்லாப்புக்கு பயப்படுவேன். ஏனென்றால் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோடு உடைய தடிவுகளை தேற்றும். இயேசு ரத்தம் ஜெயம், இயேசு ரத்தம் ஜெயம், இயேசு ரத்தம் ஜெயம், இயேசு ரத்தம் சிலுவிலே எல்லாவற்றையும் வெற்றி சிறந்தவராய் ஆண்டவரே சோதரையா விளைகிறதற்காக உங்கள் சோதனம் இன்றைக்கும் எங்களுக்காக பிதாவின் வலது வருஷத்துல ஆண்டவரே பேசிக் கொண்டிருக்கிற ஒரு தெய்வமாய் இருக்கிற அப்படின்னா நமக்கு சோதனம். ஆமென். சித்தம் போல் என்ன என்றோ கற்பரனே நீ நடத்தோ. சித்தம் போல் என்ன என்றோ கற்பரனே நீ நடத்தோ. என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம் என் பிரியரே, என் இயேசுவே. என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம் என் பிரியரே, என் இயேசுவே. சித்தமோ ஒன்றும் வேண்டாம் என் பிரியரே, என் இயேசுவே. நீரே நான் யாதொன்றையோ புண்ணிய தேசம் காணும் வரை. நீரே நான் யாதொன்றையோ புண்ணிய தேசம் காணும் வரை. பரதேசியா சஞ்சரிப்பே பரதேசியா சஞ்சரிப்பே பாரமென்னை தாக்கிடாமல். பரதேசியா சஞ்சரிப்பே பாரமென்னை தாக்கிடாமல். தேவசித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறே. தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோணிக்குவே. தேவ சித்தம் நிறைவேற என்னையும் அடைக்கிறே. தேவ சத்தம் என்னுள்ளம்
சித்தம் செய்வது யார்? இதயத்தின் ஏழ்மையா உம்மோடு இருப்பது நான். உள்ளத்தின் வாஞ்சையையும் உம் சித்தம் செய்வது யார்? இதயத்தின் ஏக்கமையா ஆமென். ஆண்டவரே, நீர் எங்கள் ஆராதனைக்குள்ள வந்ததற்காக ஸ்தோத்திரம். எங்கள் துதியிலே மகிமைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சபையா எங்களை ஆசீர்வதித்ததற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களோடு பேசுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையில கடந்த வாரத்தில் தொடர்ந்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிற வார்த்தையில மார்க் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 3-4 நமக்காக யார் இந்த கல்லை புரட்டி போடுவான் என்ற அடிப்படை தத்துவத்தில் வசனத்தில் நாம் பேசி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் அந்த கல் ஜீவனுள்ள கல்லாகிய இயேசுவை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அதில் ஒரு பரிசுத்தவானை குறித்து நாம் பார்க்கிறோம். அவருடைய வாழ்க்கையில் ஒரு கல் செய்த ஐஸ்வர்யத்தை நாம் அற்புதத்தை அவருடைய வாழ்க்கையில் மாற்றி போட்ட அனுபவத்தை குறித்து நாம் பார்க்க விரும்புகிறோம். ஆதியாகம புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 11 கடைசி வரைக்கும் நாம் வாசிக்கலாம். எல்லாம் வாசிக்க நேரம் இல்லாதபடினால சம்பவங்களை மாத்திர நான் சொல்லி கடந்து போகிறேன். யாக்கோபு பெயர்சபாவை விட்டு புறப்பட்டு ஆரோனுக்கு போக பிரயாணம் பண்ணி ஒரு இடத்துல வந்து சூரியன் அஸ்தமானபடினால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்தின் கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்துக் கொண்டான். அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியில் வைக்கப்பட்டிருந்தது. அது நுனி வானத்தை எட்டியிருந்தது. அதில் தேவதூதர்கள் ஏறுகிறதும் இறங்குறதுமாய் இருந்தார்கள். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிற கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளை போல இருக்கும். நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரப்புவான். உனக்குள்ள உன் சந்ததிகள் எல்லாம் பூமியின் வம்சங்களாம் ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தர் நாமத்துக்கு சோதனம் உண்டாகட்டும். இந்த வனாந்தர வழியில தன்னுடைய மாமனாகிய வீட்டிற்கு அவன் கடந்து செல்ல போகும்போது வனாந்தரத்தில் அவன் கடந்து போய் கொண்டிருக்கிற வேளையில ஒரு இரவுல சூரியன் மறைந்து விட்டது. இனி அவனால் தொடர்ந்து பிரயாணம் செய்ய முடியாது என்ற நிலை வந்தபோது ஒரு ராத்திரி தங்கியிருந்து பகல் காலத்தில் புறப்பட்டு செல்வோம் காலையில் என்று சொல்லி அவர் படுத்தார். எவ்வளவோ வசதியோடு கூட இருந்த யாக்கோபு ஸ்தோத்திரம், தகப்பனுடைய ஸ்தோத்திரம் வீட்டில் அருமையாக வளர்க்கப்பட்ட யாக்கோபு, ஈசாக்கின் மகனாகிய யாக்கோபு, அவன் இன்றைக்கு ஸ்தோத்திரம் நிராயுத பாணியாக ஆமென் நான் ஒன்றுமில்லாத நிலைமையில வெறுமையான நிலைமையில அந்த வனாந்தரத்தில் படுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. அப்படிப்பட்ட நேரத்தில் தான் ஆமென் சோதரன் மற்றவர்களுக்கு போத்திக் கொள்வதற்கு போர்வை இல்லாவிட்டாலும் பரவாயில்ல, விரித்துக் கொள்வதற்கு ஆமென் சோதரன் ஒரு படுக்கை வசதி இல்லாமல் போனாலும் பரவாயில்ல, அவனுக்கு ஒரு ஆதரவு தேவைப்பட்டது. தலைக்கு வைத்துக் கொள்ள ஒரு தலகாணி என்று இன்னைக்கு நாம் பயன்படுத்துறது போல அவன் ஒரு பல கற்களை தேடினான். ஒரு கல்லை எடுத்து தலைக்கு வைத்து நிம்மதியாக உறக்க ஆரம்பித்து விட்டான். கர்த்தர் நாமத்தில் பயண களைப்பு, பலவிதமான களைப்பு, சோதரம், தனிமை, இப்படிப்பட்ட சூழ்நிலையும் நன்றாக உறங்கிக் கொண்டிருக்கிறான். அந்த நேரத்தில் தான் அவன் ஒரு சொப்பனத்தை காண்கிறான் என்று வேதத்தில் படிக்கிறோம். ஒரு ஏணி பூமியில வைக்கப்பட்டிருந்த அந்த நுனி வானத்தை எட்டி இருந்தது. தேவ தூதர்கள் ஏறுகிறதும் இறங்குறதுமான ஒரு தரிசனத்தை கண்டான்.
இருக்கிறான் என்று படிக்கிறோம். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஆமென். சோதரன், நான் இவர் சாதாரணமாக நாம் கண் என்று பார்த்தாலும் நான் இப்படிதான் இந்த வசனத்தை சொற்ப நேரத்தில் உங்களுக்கு ஓய்ந்து காண்பிக்க வருகிறேன். அவன் தலையானையாக வைத்திருந்த கல் தான் ஜீவனுள்ள தேவனாகிய அவன் ஆண்டவராகிய கர்த்தர் என்று நான் சொல்ல விரும்புகிறேன். ஆமென். அல்லேலூயா. ஒரு மனிதனுக்குள்ள ஒரு மனிதன் தலை சாய்ந்து கர்த்தர் மேல் சார்ந்து இருக்கும் போது கர்த்தர் அவனுக்கு தரிசனங்களை கர்த்தர் தருவார், நடக்க வேண்டிய வழிகளை காட்டுவார். அது மாத்திரமல்ல, அந்த இடத்துல அவன் தரிசனத்தை காண்பது மாத்திரமல்ல, திரும்பவும் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் கர்த்தர் சொன்ன அதே வசனத்தையும் அதே வாக்குத்தத்தங்களையும் யாக்கோபுக்கு சொல்லி நிறைவேற்றிருக்கிறார். இந்த பூமி உனக்கும் உன் சந்ததிக்கும் கொடுப்பேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆண்டவராக இயேசுவுக்குள்ள அவன் ஒரு மனுஷன் இருக்கும்போது அவன் இயேசுவுக்குள் வந்தால் அவனுக்கு முதலாவது கர்த்தர் கொடுக்கிறது தரிசனம். நீதிமொழிகள் எப்படி படிப்போம்? தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். தீர்க்க தரிசனம் என்று சொன்னால் வேத வசனம். ஆமென். அல்லேலூயா. ஒரு மனுஷனுக்குள்ள ஒரு வசனத்தை சார்ந்து ஒரு மனிதன் ஜீவிக்கும் போது அவனுக்கு கர்த்தர் தரிசனத்தை தருவார். ஆமென். அல்லேலூயா. அநேகருடைய வாழ்க்கையில சோத்திரம் தேவன் சந்திக்கும் போது தரிசனத்தை பெற்றுக்கொண்டார்கள். சவுல் என்ற ஒரு மனிதனை குறித்து புதிய ஏற்பாட்டில் பார்க்கிறோம். அவன் தேவ சபையும் தேவனுடைய பிள்ளைகளையும் சீறி பார்த்து கொலை செய்யும்படியாக அவன் கடந்து போய் கொண்டிருக்கிறான். அவன் பகலில நல்ல வெயில் வேலையில அவன் குதிரையில அவன் போய்கொண்டிருந்த வேலையில தமஸ்கு பட்டணத்துக்கு அருகில அவன் சதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளியுண்டாயிற்று. அவன் ஒரு சத்தத்தை கேட்டார். அவன் சோத்திரம், சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறார் என்ற ஒரு சத்தம் கேட்டவுடனே அவன் கீழே விழுந்தான். சோத்திரம், கீழே விழுந்து மாத்திரமல்ல, அவன் யார், நீர் யார் என்று கேட்கும் போது நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் என்று சொல்கிறார். அந்த சத்தத்தை கேட்ட நேரத்தில் அந்த ஜீவனுள்ள கல்லாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையில தொட்ட நேரத்தில் அவனோடு பேசுகிற நேரத்தில் அவன் ஒரு பெரிய மாற்றத்தை பெற்றுக்கொண்டார். அதை அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 26ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் இவ்விதமாய் சொல்கிறார். அகிரிப்பு ராஜாவுக்கு முன்பு அவர் சொல்கிற வார்த்தை, அகிரிப்பு ராஜாவே, நான் அந்த பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படியாதவன் அல்ல. ஆமென். சோதரம், இதை பார்க்கலாம். யோசேப்பை குறித்து ஒரு தரிசனத்தின் புத்தகன் என்றுதான் சொன்னார். அவன் தன்னுடைய தரிசனத்துக்காக அவன் எவ்வளவோ பாடுகளை பெற்றான் என்று பாடுகிறோம். அழிவின் குடை, சிறைச்சாலை, போர்த்திபாவுடைய வீடு. ஆமென். இப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் சிறைச்சாலையிலிருந்து சிங்காசனத்திலே உயர்த்தினது அவனுக்கு கர்த்தர் கொடுத்த தரிசனம். ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கும் இந்த கடைசி காலத்தில் வாழ்ந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனை பற்றிய ஒரு தரிசனம் வேண்டும். இயேசு எதற்காக வந்தார் இந்த பூமிக்கு? ஆமென். இயேசு எதற்காக ரட்சித்தார்? ஆமென். அல்லேலூயா. ஜனங்கள் வியாதியினால வைரஸ்னால அழிந்து போவது பெரிய காரியம் இல்ல. எத்தனை பேர் இயேசு இல்லாமல், ஆமென், பாவ மன்னிப்பு நிச்சயம் இல்லாமல் மரித்து போகிறார் என்ற பாரம் இன்றைக்கு ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வேண்டும். அதற்காக தான் இந்த வார்த்தை நான் எடுத்தேன். அன்றைக்கு யாக்கோபை மாற்றினது ஒரு கல், தரிசனம் கொடுத்தது ஒரு கல், அவனை ஆசீர்வதித்தது ஒரு கல். ஆமென். 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் விதமாக படிக்கிறோம். மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் தெரிந்து கொள்ளப்பட்டதுமான வெளியேறப்பட்டதாக இருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவளாகிய நான். ஆமென். நம்ம ஒரு காலத்தில் மனுஷர்கள் கைவிட்டார்கள், தள்ளப்பட்டோம், புறக்கணிக்கப்பட்டோம். ஆனால் இந்த உலகத்தில் எல்லாரும் கைவிட்டாலும் நம்மை தேடி வந்தவர் இயேசு. அவரை குறித்து வேதத்தில் வெளியேறப்பட்டதாக இருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவராக நீங்கள் நாம் இப்பொழுது எங்கே இருக்கிறோம் என்று சொன்னார். ஜீவனுள்ள வெளியேறப்பட்ட கல்லாகிய இயேசுவில் இருக்கிற ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படி பரிசுத்த கூட்டமாய் கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். அருமையான கட்டளை. இப்பொழுது நாம் பரிசுத்த கூட்டமாய் மாறியிருக்கிறோம். ஒரு காலத்தில் பாவம் இருந்தோம். யாக்கோபு வாழ்க்கையில் அப்படிதான் இருந்தான். தன் சொந்த சோதனை ஏமாற்றினான், தன் சகோதரனை ஏமாற்றி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். ஆமென். சோதரன், நாம் நன்றாக இருக்க முடியும், வசதியாக வாழ முடியும் என்று அவன் நினைத்து பார்த்திருப்பான். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு துர்பாக்கிய ஒரு நிலைமை, வனாந்தரத்தில் யாரும் இல்லாத தனிமையான நிலைமையில படுத்து கிடக்க
யாக்கோபு ஒரு நாள் நினைத்து பார்த்துருக்கோம். எல்லாரும் ஏமாற்றலாம், அவன் எல்லாரையும் வஞ்சிக்கலாம். ஆனால் ஒரு நாள் ஒரு மனிதன் தேவனை வஞ்சிக்கவே முடியாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஏமாற்ற முடியாது. அதுக்கு முன்பாக தான் கர்த்தர் கேட்க, அதனால கர்த்தர் கேட்டார். ஆமென், ஸ்தோத்திரம். தேவரீர் என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லுகிற நேரத்தில் கர்த்தருடைய தேவன் அவரிடத்தில் சொன்னார், உன் பெயர் என்று கேட்டார். ஆமென், தேவனுக்கு தெரியும், எல்லாம் தெரியும். யாக்கோபு என்பது பெயர் என்பது நன்றாக இருந்த கர்த்தர். இருந்தாலும் அவருடைய வாயிலே தான் ஒரு பாவி என்பதை ஒத்துக்கொள்ள முடியாது. நான் ஏமாற்றுக்காரன், என் சகோதரனை வஞ்சித்தேன், என் தகப்பனை வஞ்சித்து ஆசீர்வாதத்தை நான் சுதந்திரத்துக் கொண்டேன் என்று சொல்ல முடியாம நான் உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னால் நீ பரிசுத்தமாக இருக்க வேண்டும். பரிசுத்தம் இல்லாமல் யாரும் கர்த்தரை தரிசிக்க முடியாது சொன்னார் யாக்கோபு. இனி நீ யாக்கோபு என்று நீ அழைக்கப்படாமல் வெளியிலே அந்த ஆற்றக்கரையில தேவனோடு போராடி அவன் மேற்கொண்டான் என்று வேதத்தில் படிக்கிறேன். அவிதமாய் போராடின யாக்கோபை கர்த்தர் இஸ்ரவேலாய் மாற்றார். இன்றைக்கு உலகத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் தான் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களாக, அநேக நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானிகளாக, சோதர பலவான்களாக, எல்லாவற்றிலும் உயர்ந்தவர்களாய் சிறந்தவர்களாய் காணப்படுவதற்காக முன்னே தள்ளப்பட்டிருந்த அந்த கல் இப்பொழுது ஜீவனுள்ள கல்லாகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் இருக்கிறபடினால அது அசைக்கப்படுவதில்லை. அது உறுதிப்பட்ட காலகட்டமாக இருக்கு. பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசி மனுவாய் இருக்கிற நீங்கள் உங்கள் ஆத்துமாக்கு விரோதமாய் போராடுகிற போச்சுகிற மாம்ச யுத்திகளை விட்டு புறஜாதிகள் உங்கள் அக்கிரமக்காரர்கள் விரோதமாக பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கரையை கண்டு அவற்றை நிமித்தம் சந்திப்பினாலே தேவனை மகிமைப்படுத்தினீர்கள். அவருக்குள்ளே நல்லடக்கையுள்ளவராய் நடந்து கொள்வேன் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன் என்று எழுதுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். முதல் பகுதியை நான் முடிக்க விரும்புகிறேன். தலைக்கு கீழே வைக்கப்பட்ட கல் தரிசனம் கொடுத்தது. நீங்கள் சார்ந்திருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய இயேசு தரிசனம் கொடுப்பார். அழிந்து போகிற ஆத்துமாக்களை குறித்து, நரகத்துக்கு போகிற ஜனங்களை குறித்து, ஊழியத்தை குறித்து, ஊழியர்களை ஆதரிக்க வேண்டிய நிலைகளை குறித்து, ஊழியத்தில் எப்படி கொடுப்பது என்பதை குறித்து திட்டங்களையும் தரிசனங்களையும் கர்த்தர் தருவார். ஆமென், அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் தானியேலுக்கு தரிசனத்தை தந்தார். விசேஷ ஆவிகளை கர்த்தர் கொடுத்தார். ஆமென். நம்முடைய தேவன் தரிசனத்தை கொடுக்கிற ஒரு தேவன். இரண்டாவது, அந்த அவன் எழுந்திருந்தான். அவன் சொன்னான், இந்த கல் நடந்தாலும் மிகவும் பயங்கரமாக இருக்கிறது, நான் இப்படிப்பட்ட ஒரு சொப்பனத்தை கண்டேன் என்று சொல்லி அந்த கல்லை எடுத்து தூணாய் நிறுத்தினான் என்று படிக்கிறோம். 2013 சொல்லி 3 பகுதியை சொல்லி முடிக்கிற தூணாய் நிறுத்தினான். தூண் என்பது என்று சொன்னால் கட்டடத்தை தாங்கி நிற்கிறது. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அதை பவுல் தீமோத்தேயுக்கு பேதுரு கேபா அமைவை குறித்து சொல்லும் போது தூணாய் இருக்கிறேன் என்று சொன்னார். 1 தீமோத்தேயு 3 நான் தாமதிப்பேனானால் என்று சொல்லிட்டு அவர் சொல்கிறார், அந்த வீடு சத்தியத்துக்கு தூணும் ஆதாரம். இன்றைக்கு சபைகளில் தூண்களாகிய அஸ்திவார உபதேசங்கள் இல்லாமல் ஆராய்ந்து கொண்டிருக்கிற அநேக கற்பனை பிள்ளைகளை பார்க்கலாம். ஆடலாம், பாடலாம், எப்படி வேணால் ஜீவிக்கலாம் என்ற நிலை போய் சோத்திரம். அல்லேலூயா. சோத்திரம். தூணாய் நிறுத்தினான். தூண் தான் கட்டடத்தையும் உறுதியாய் தாங்கக்கூடிய அந்த பில்லர்ஸ். சோத்திரம். சாலமோன் மண்டபத்தில் ஆலயத்தை கட்டும்போது வலது பக்கத்தில் ஒரு தூணும், இடது பக்கத்தில் ஒரு தூணும், யாகின் போவாஸ் என்று பார்க்கிறார். அந்த ஆதாரங்கள் அதுதான் அந்த கட்டடத்தையே தாங்கி இருக்கிற தூண்கள். இன்றைக்கு அநேக தூண்கள் சபைக்கு தேவை. ஊழியத்தை தாங்குகிற தூண்கள் தேவை. கர்த்தருக்காய் உழைக்கிற தூண்கள் தேவை. ஜெபிக்கிற தூண்கள் இன்றைக்கு தேவை. இன்றைக்கு அநேகர் ஜெபத்தில் ஜெபிக்காதபடி உறங்கி கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு விழிப்புள்ள ஒரு ஜெபஜீவியம் தேவை என்பதாய் தேவன் இக்காலத்தில் அநேகரை தட்டி எழுப்பி கொண்டிருக்கிறார். இனி காலம் கிடையாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அவன் தூணாய் நிறுத்தினது மாத்திரமல்ல, அந்த இடத்துல எப்படி என்ன எடுத்துன்னு சொல்லி சிந்தித்து பார்த்தால் மிகவும் அது பெரிய தேவ ரகசியம். அவன் எண்ணெய் எடுத்தால் அந்த தூண்களுக்குள்ள எண்ணெய் வார்த்து அபிஷேகித்து அவன் சொன்னா, நான் போய் திரும்பி வரும்போது இந்த தூணாய் நிறுத்தின கல் தேவனுக்கு வீடாய் மாறும் என்று சொன்னார். ஆமென், அல்லேலூயா. தேவன் சொன்னார், இயேசு சொல்லுகிறார், நீங்களே என்னுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். ஒருவன் கற்களால் கட்டப்பட்ட ஆலயத்தில் தேவன் விரும்பவில்லை. மாம்சமான நமக்குள்ள தேவன் வாசமாக இருக்க விரும்புகிறார். நீங்களும் நான் அந்த ஆலயம். கர்த்தர் நீங்க எங்கிருந்து
இருந்தாலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் சரி, இந்த ஆராதனை வேலையில ஆண்டவரே நான் உடைய ஆலயமாய் மாற விரும்புகிறேன். உமக்கு பிரியமானதை நான் செய்ய விரும்புகிறேன். என்னுடைய குறைகளை மன்னியும், என்னுடைய பாவங்களை மன்னியும். எனக்கு ஒரு தரிசனம் தந்திருக்கிறீர், என்னை நிலைநிறுத்திருக்கிறீர். சோதரம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுடைய வருகை குறித்து சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை இருக்கிற அவர் தாவீதின் கூடாரத்தை, விழுந்து போன கூடாரத்தை திரும்ப கட்டும்படியாய் ஆண்டவராக இயேசு பூமிக்கு வந்தார். அவன் அது விதமாய் சொன்னார், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கும் மனுஷமான இயேசு பூமிக்கு வந்தார் என்று வேதனை படிக்கிறோம். அவ்விதமாய் சோத்திரம், ஆமென், சோத்திரம், ஆமென். அந்த கல் முதலாவது தலையின் கீழ் இருந்த கல்லாய் இருந்தது. இப்பொழுது என்ன ஆயிடுச்சுன்னா அது எடுத்து நிறுத்தப்பட்ட ஒரு கல்லாய் மாறினது. ஆமென், ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஒரு காலத்தில் எல்லாருக்கும் மறைந்திருந்த எத்தனையோ பரிசுத்தவான்கள், ஒன்றும் தெரியாத பரிசுத்தவான்கள் கர்த்தரை மகிமைப்படுத்தும் போது, கர்த்தருடைய தரிசனத்தை பெற்றுக்கொண்ட போது அவர்கள் இன்றைக்கு பூமியில எடுத்து நிறுத்தப்பட்ட தூண்களாக, அநேகரால் அறியப்பட்ட தூண்களாக, அநேகருக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட தூண்களாக கர்த்தர் அவரை நிலைநிறுத்த கர்த்தர் இந்த காலை வேளையில விரும்புகிறார். இந்த ஆராதனை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். உன்னுடைய வாழ்க்கையில கூட தோல்விகள், பயங்கள், வேதனைகள், கண்ணீர்கள், கவலைகள், ஆமென், போராட்டங்கள் எது வந்தாலும், ஒருவேளை நீ சோர்ந்து படுத்திருந்தாலும், நீ கர்த்தர் மேல் சார்ந்து ஜீவித்தால் உன்னுடைய நிலைமையை மாற்றி, ஆமென், கர்த்தர் உன்னை எடுத்து நிறுத்தி தூணாய் மாற்றி ஒரு அபிஷேகத்தின் எண்ணெயை கர்த்தர் இந்த காலங்களில கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். அவன் கூடாது வீடாய் மாறும். ஆமென், ஹல்லேலூயா. பிற்காலத்தில் அந்த இடத்துல தான் ஆலயம் கட்டப்பட்டதாக வேதத்தில் நாம் படிக்கிறோம். ஆமென், சோத்திரத்தை அந்த வீடு என்று சொன்னாலே நமக்கு ஞாபகம் வர வேண்டிய ஏசாயால என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும். என் வீட்டில, என் ஜெப வீட்டில அவளை கொண்டு வந்து நான் அவளை மகிழ பண்ணுவேன். இன்னைக்கு அநேகருக்கு ஆமென் சோத்திரம் ஆராதனை இல்லாதபடினாலே சோத்திரம் முகமுகமாய் பார்த்து நாம் கர்த்தரை துடிக்க முடியாத இந்த காலத்துல ஆமென் சோத்திரம் கர்த்தர் சொல்லுகிறார், நீ ஆலயமாய் இருந்தால் நீ மகிழ்ச்சியோடு கூட கர்த்தரை ஆராதனை செய்யுது. அவன் அப்படிதான் நூறாசயத்துல மகிழ்ச்சியோடு கூட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சன்னி முடிவார் வாருங்கள். இந்த காலை ஆராதனையில அவன் நம் கர்த்தரை ஆராதிக்கிறது எப்படி ஆராதிக்கணும் என்று சொன்னார். ஏதோ தானாக ஆராதிக்க கூடாது, ஏதோ வந்தோம் போனோம் கடமைக்காக ஆராதிக்கிற கூட்டங்கள் இன்னைக்கு பெரிய இருக்கிற காலத்துல நீங்களும் நானும் மகிழ்ச்சியோடு கூட ஆராதிக்க வேண்டும். ஏனென்றால் மகிழ்ச்சியில பெரிய ஆசீர்வாதம் உண்டு. 37ஆம் சங்கீதம் 3ஆம் வசனமாய் சொல்வது, கர்த்தரிடத்துல மனமகிழ்ச்சி ஆகிரு, அப்பொழுது உன் இருதயத்தின் வேண்டுதலை கர்த்தர் நிறைவேற்றுவார். 2வது தேவனுடைய வீடு எதற்காக என்று சொன்னார். 84ஆம் சங்கீதத்துல தாவீது விதமாய் சொல்கிறார், ஆமா, உங்களுடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்போதும் துதித்துக் கொண்டிருப்பார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனை துதிப்பதற்கு தான் ஜெப வீடு, தேவனை துதிப்பதற்கு தான் ஆலயம். இன்றைக்கு காலை வேளையில உங்களுடைய என்னுடைய சரீரம் தேவனுடைய ஆலயமாய் மாறி இருக்கும் என்று சொன்னார். தேவனால் மாற்றப்பட்டிருக்க மாட்டார், தேவனுடைய வீடாய் மாற்றப்பட்டிருக்க மாட்டார். எப்பொழுதும் துதியும் ஸ்தோத்திரமும் எபிரேயர் 13ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வசனத்தின்படி உதடுகளின் கடி ஆகிய ஸ்தோத்திரப்படி கர்த்தருக்கு நேராக எடுத்துக் கொண்டிருப்போம். ஆமென், ஹல்லேலூயா. 3வது தாவீதுடைய விருப்பம் 101ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தை படிக்கும் போது, அவன் எப்பொழுது என் வீட்டிற்கு வருது. ஆமென், ஹல்லேலூயா. எப்போது என் வீட்டிற்கு வருது, எந்த நேரத்தில் வரலாம். ஏன்னா நம்முடைய எஜமானாகிய இயேசு நம்ம வீட்டுக்கு வருவதற்கு அவருடைய வீடாக நாம் மாறிவிட்டோம். அவர் வீட்டுக்கு எப்போ வேணால் வருவான். அதனால எப்போதும் விழித்திருந்து செடிக்கிற ஒரு ஜெபம், எப்போதும் ஆயத்தம், எப்போதும் ஸ்தோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா. ஆகியமாய் சொல்கிறார், வீணையே சுரமண்டலமே விழி, அதிகாரமாய் துணி, என் இருதயம் ஆயத்தமாய் இருக்கிறது, நான் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணுவேன். அந்த அனுபவம் நமக்கு இன்றைக்கு தேவை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஆமென், ஸ்தோத்திரம். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய வீடு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? கர்த்தரை துதிக்கிற வீடாய் காணப்படுகிறதா? மகிழ்ச்சியோடு கூட கர்த்தரை ஆராதிக்கிற வீடாய் காணப்படுகிறதா? ஆமென், ஸ்தோத்திரம். தேவன் வாசமாய் இருக்கிற ஒரு வீடாக ஆமென் கர்த்தர் நம்மை மாற்றி வைத்திருக்கிறார் என்று சிந்தித்து பார்ப்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். யாக்கோபின் வாழ்க்கையில காணப்பட்ட கல் வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை, தலையில் வைக்கப்பட்ட, தலையின் கீழாய் வைக்கப்பட்ட கல் ஒரு பெரிய மாற்றங்களை கொண்டு வந்து போல ஆமென் ஜீவனுள்ள கல்லாகிய
அவரிடத்தில் சேர்ந்தவராகிய நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில பெரிய மாற்றங்களை கத்த தருவாராக. அதிசயமான காரியங்களை செய்ய கத்த நம்மை பயன்படுத்துவாராக. அற்புதங்களை செய்ய பயன்படுத்துவாராக என்று சொல்லுகிற ஒரு முறை தானியேல் 2ஆம் அதிகாரத்தில் ஆமென் வசனம் சொல்லுது விதமாய் ஆமென் சோத்திர கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் என்று பார்க்கிறோம். 4 சாம்ராஜ்யங்கள் இந்த பூமியில முடிந்து விட்டது. ஒன்று மேதிய சாம்ராஜ்யம், கிரேக்க சாம்ராஜ்யம், ரோம சாம்ராஜ்யம், பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம். 5வது ஒரு சாம்ராஜ்யம் என்று சொன்னால் அது பூமியிலே ஸ்தாபிக்கப்பட போகிற ஒரு சாமியான கிறிஸ்துவின் இயேசு கிறிஸ்துடைய ஆமென் சாம்ராஜ்யம் பூமியிலே சீக்கிரமாய் ஸ்தாபிக்கப்படுகிறது. எந்த நேரத்தில் உலகத்தில் யுத்தம் தொடங்கும் என்று சொல்ல முடியாது. இப்பொழுது நாட்டுக்கு நாடு பிரச்சனை. ஆமென் நாடு இன்னும் கொந்தளித்துக் கொண்டிருக்கிறது. வியாதி எனக்கு வந்து விடுமோ, நான் மறித்து போவிடுமோ என்று சொல்லி பயந்து கலங்கி கொண்டிருக்கிற காலத்தில் ஆமென் சோதரமையா பார்த்து தானியேலின் தரிசனத்தில் பார்க்கிறோம். ராஜாவே நீர் பார்த்து கொண்டிருக்கிற வேளையில் ஒரு கல் வந்து ஆமென் இந்த 4 சாம்ராஜ்யங்களையும் ஒழித்து விட்டு ஒரு புதிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கிறது என்று படிக்கிறோம். அந்த கல் தான் சீக்கிரத்தில் வெளிப்பட போகிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆமென் ஹல்லேலூயா. ஆமென் கைப்படாத கல்லை பாய்ந்து பூமியை நிரப்பும் கிரீடங்கள் பாவங்கள். ஆமென் இன்றைக்கு நாடு வல்லரசுகள் நான் தான் பெரியவன், நீதான் பெரியவன் ஆமென் என்று போட்டி போட்டு நாட்டுக்கு நாடு பிரச்சனைகளும் யுத்தங்களையும் விரோதங்களையும் அணு ஆயுதங்களையும் சேர்த்து வைத்து பூமியை அழித்துக் கொண்டிருக்கிற இந்த காலத்துல பூமியை மீட்கும்படியாய் பரிசுத்தவான்களை மீட்கும்படியாய் பரிசுத்தவான்களுக்கு ரட்சிப்பை ஆமாம் 2000 கொடுக்கும்படி பாவம் இல்லாமல் தரிசனமாகிய இயேசு கிறிஸ்து மத்தியாயத்தில் சீக்கிரமாய் வெளிப்பட போகிறார். அந்த ஜீவனுள்ள கல்லை நீங்களும் நானும் பற்றி கொள்வோம். இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். இந்த கல் எங்கெல்லாம் போகிறதோ, இந்த கல் யாருடைய வீட்டுக்கு வருகிறதோ, இந்த கல் யாரெல்லாம் நாம் இந்த கல்லை யாரெல்லாம் சார்ந்து இருக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில மாற்றங்களையும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்ய தேவன் வல்லவர் என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த காலவெளியில நான் திரும்பவும் ஞாபகப்படுத்தி என்னுடைய வார்த்தையை முடிக்க விரும்புகிறேன். இந்த நாள் அந்த வனாந்தரத்தில் தரையில் வைத்து படுப்பதற்காக ஒரு கல்லை எடுத்தான். அந்த கல் அவனுக்கு தரிசனத்தை கற்றுக் அவன் ஒரு காலத்தில் பாவத்தோடு உலகத்தோடு உலக இன்பங்களோடு ஓடிக்கொண்டிருந்த எனக்கும் உங்களுக்கும் ஜீவனுள்ள கல் ஆகிய தேவனை சார்ந்து வந்த நேரத்தில் கர்த்தர் நம்முடைய பாவத்தை குறித்து எச்சரித்தார். ஆமென். பரிசுத்தத்தை குறித்து எச்சரித்தார். பரிசுத்தாய் வரும்போது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் இனி வரக்கூடிய நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்ந்தது போல அவன் அந்த கல் நம்முடைய வாழ்க்கையில பேசுவது, அது ஒரு பேசும் கல் என்று தான் சொல்ல முடியும். அவன் கர்த்தர் அந்த இடத்திலிருந்து அந்த பெத்தேலிருந்து அதுக்கு முன்பாக அந்த பட்டணத்துக்கு நான் படித்தா எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சுட்டு வந்தான் லூஸ். அவன் வாழ்க்கையில ஒரு தெளிவில்லாமல் வாழ்ந்த என்னையும் உங்களையும், பைத்தியகாரனை போல அலைந்து கொண்டிருந்த என்னையும் உங்களையும் கர்த்தர் மாற்ற முடியாது. தேவனுடைய வீடாய் கர்த்தர் மாற்றினார். இப்பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். அதற்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம், தேவனை துதிப்போம். 3ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு, இப்பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இனி எவ்விதமாக இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆயினும் அவர் வரும்போது அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று சொல்லி கர்த்தருடைய வசனம் சொல்லுது. அவரை ஓமமாய் தரிசிப்போம் என்று படிக்கிறோம். ஆமென். கிறிஸ்துவத்தினுடைய பரிசுத்த வேதாகமத்தினுடைய சத்தியம் என்று சொன்னால் இயேசுவை போல மாறுதல், இயேசுவை ஓமமாய் தரிசித்தல், அவரோடு கூட என்னென்றைக்கும் அரசாட்சியில் அனுபவம், முதலாவது பங்கு பெற கர்த்தர் சீக்கிரத்தில் வரப்போகிறார். 4 சாம்ராஜ்யங்கள் ஒழிந்து போனது, இனி 5ஆம் சாம்ராஜ்யம். ஆமென் ஹல்லேலூயா. இந்த நாட்டில் ஆமென் நிறுவப்படுகிற ஆட்சி ஆமென் கிறிஸ்துவின் சாம்ராஜ்யம். இந்த உலகத்தில் நிறுவப்படுகிற ஆட்சி அடுத்த ஆட்சி எதுன்னு சொன்னார் தேவனுடைய பிள்ளைகள் ஜனத்தை ஆளும்படியாக இயேசு சீக்கிரமாக வரப்போகிறார். அதைத்தான் நான் சிறு வயதில் நாங்கள்லாம் பாடுவோம், ஆடுவோம் ஆடுவோம் இயேசுவோடு கூட ஆடுவோம், 1000 வருஷம் ஆடுவோம். அந்த ஆடைக்கு நீங்கள் ஆளும் தயாராகும்படியாக அன்றைக்கு யாக்கோபு சார்ந்த ஒரு கல் அவருடைய வாழ்க்கையில மாற்றத்தை கொடுத்தது. தேவனுடைய வீடாய் அந்த கல் மாறினது, நிறுத்தப்பட்ட கல்லாக மாறினது போல இன்றைக்கு உலகத்தில் கர்த்தர் அநேக ஜனத்தின் முன்பாக, அநேக பிரஜாதிகள் முன்பாக நம்மை நிலைநிறுத்தி வைத்திருக்கிறார். அப்போது அதற்காக நான் எதற்காக பிடிக்கப்பட்டனோ அதற்காக நம்மை நோக்கி ஆசையாய் தொடர்கிறேன்.
கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய வாழ்க்கையில தரிசனத்தை பெற்றுக் கொள்வோம். பவுல் வாழ்க்கையில தரிசனத்தை பெற்றபடினால்தான் அநேக உபத்திரங்கள், அநேக பாடுகள் வந்தது. அவர் சொல்லுகிறார், பிலிப்பியர் 1:20, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். காரணம், அவன் வாழ்க்கையில கொடுத்த ஒரு பெரிய தரிசனத்தை கர்த்தர் கொடுத்தார். ஆமென். அந்த தரிசனம் தான் கடைசி வரைக்கும் பவுலை நடத்துவது. இந்த காலையில் தரிசனம் பெற்ற ஜனங்களாக, வேத வசனத்தை பெற்ற ஜனங்களாக நீங்களும் நானும் வாழ கர்த்தர் உதவி செய்வாராக. சீக்கிரத்தில் வரப்போற இயேசு வருகைக்காய் ஆயத்தப்படுவோம். நாம் அவருடைய வீடாக இருந்தால் மகிழ்ச்சியோடு கூட கர்த்தரை ஆராதிப்போம். வீடாக இருந்தால் இயேசு எப்பொழுது வீட்டுக்கு வருவார் என்று ஏக்கத்தோடு கூட காத்திருப்போம். அவருடைய வீடாக இருந்தால் எப்போது கர்த்தரை துதித்துக் கொண்டிருப்போம். அவருடைய வீடாக இருந்தால் சத்தியத்துக்கு தூண்டும் ஆதாரமாக இருப்போம். ஆமென். ஸ்தோத்திரம். சாட்சி நிறைந்த ஜீவியும் சத்தியம் நிறைந்த சபையும் ஆராய்ந்து இயேசு வரும்போது நித்தியத்தில் பிரவேசிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. ஆமென். எங்களை நேசிக்கிற பரலோகபிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல கால வேளைக்காக ஜெபிக்கிறேன். காலைதோறும் கிருபைகள் பெறுவதற்காக சோதரத்து ஆராய்ந்த வேலையிலும் இப்படி நாமம் என்பதற்காக சோதரும். நாங்கள் ஜெபித்தோம், பாடினோம், துதித்தோம், இப்படி வசனத்தை தியானித்தோம். என் வசனம் வெறுமையாய் திரும்பாமல் நான் நினைத்ததை செய்து கொடுத்த இடத்துல திரும்ப சொல்கிறேன். இந்த நாளிலும் அநேக ஆயிரங்களுக்கு இது பிரயோஜனப்பட எப்படியாவது உங்களுடைய வார்த்தை எதை செய்ய விரும்புகிறதை செய்யும்படியாக கர்த்தர் எனக்கு கொடுத்த இந்த தரிசனத்தின்படி இந்த வார்த்தைகளை கொடுத்திருக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் நம்மை அநேகரை பாவத்திலிருந்தும், சாபத்திலிருந்தும், வியாதியிலிருந்தும், பலவிதமான பயத்திலிருந்தும் விடுதலையாக்கி தேவனை துதிக்கிற ஒரு மெத்தையராக, வீடுகளாக அவன் மாற்றும்படியாக கொடுத்து ஜெபிக்கிறேன். துதிக்கிற மகிமையில்லாமல் மாறாத இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை திரும்ப இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதம்.